அதே போல கணவன் மனைவிக்கு அழகுபடுத்தி கொள்றதுல அவங்க என்ன அலங்காரத்தை ட்ரை பண்ணாலும் மார்க்கத்தில் என்னது அது சில வரையறைகளோட ட்ரை பண்ணால் மார்க்க ரீதியாக பிழையாக வராது. காரணம் தஜம்மலத்லில் ஹுத்தாப் நான் பார்த்தோம், திருமணம் பேசி வருகின்றவர்களுக்கு தன்னை அழகுபடுத்தி கொண்டாள் அப்படி என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அது மார்க்க ரீதியாக என்ன அது ஒரு பிழையில் அந்த கவர்ச்சிக்காக கணவனுடைய கவர்ச்சி காட்டுறதுக்காக வேண்டி ஒரு பெண் வந்து அவங்களுக்கு பாதிக்காத அமைப்பில் அவங்களுக்கு வசதிக்கேற்ப அது இப்போ பண்ணுறாங்க. இதுலேருந்தே நம்ம வழங்கிக்கலாம். ஒரு பெண் வந்து மேக்கப் பண்ணுறது கூடுமா கூடாது, நம்ம அலங்காரம் இதில் வரும் கூடுமா கூடாது, மார்க்கெட்டில் அது என்ன ஒரு தடை இல்லை. எந்த லெவல் எப்படி போகணும் அப்படின்றது தான் அந்த சொல்லி. மேக்கப்புக்கு இன்றைக்கு 3000 செலவழிக்கிறா இறுக்கி செலவழிக்கிறாங்க விளங்கிட்டா இல்லை, நீ செலவழிக்காது. அது மார்க்க ரீதியாக ஒரு பிழை இல்லை. ஏண்டா ஒரு கணவனுக்காக அலங்கரித்தண்டா இப்போ இல்லை, அவங்க கணவனுக்கு அலங்கரிக்கிறாங்க, எல்லாம் ஊரோலகத்துக்கு தானே அலங்கரிக்கிறாங்க. நீ எண்ணத்தோட சம்மந்தப்பட்டது, உனக்கு என்ன பிரச்சனை அதில்? அது அல்லாவுக்கும் அவங்களுக்கு தான் தெரியும் எதுக்கு அலங்கரிக்கிறாங்கன்னு சொல்லி. இதில் மார்க்க எல்லை மீறி போகிற விஷயங்களுக்கு அது இன்னொரு பக்கத்தில் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். ரசூலா கல்யாணத்தில் என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒரு கல்யாணம் விட்டு பக்கத்தால் போகிறாங்க, ஒரு சவுண்டும் இல்லை, என்ன ஒரு இதுவும் இல்லை. அன்சார்களுக்கு கொஞ்சம் இந்த இந்த விளையாட்டுகள் கொஞ்சம் விருப்பமாக இருக்குமே, அதில் கொஞ்சம் எட் பண்ணிக்கங்க சேர்த்துக்கங்கன்றாங்க ரசூலாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பிரயோசனம் இல்லை, இவங்களுக்கும் பிரயோசனம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் தான் அது. அந்த இடத்துல ரசூலாங்க என்ன செய்கிறாங்க, அதை சேர்த்துக்கங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அப்படின்றத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே போல் பெருநாள் நாள் ஒன்றில் வந்து துஃப் அடிச்சுட்டிக்கிறாங்க. துஃப்ல வந்து இவருக்கும் பிரயோசனம் இல்லை, அவங்களுக்கும் பிரயோசனம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் பெருநாள் உண்டு, இது எங்களுடைய பெருநாள், யூதர்கள் தெரிந்து கொள்ளட்டும், எங்கள் தீனிலும் ஒரு கொஞ்சம் என்ன ஒரு ரிலாக்ஸேஷன் உண்டு, சந்தோஷங்கள் உண்டு, இடைவெளிகள் உண்டு என்று யூதர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஸோ அந்த அலங்காரத்தை பற்றி ஒரு முஸ்லீமுடைய பார்வை என்று அலங்காரத்தை இஸ்லாம் எப்பயும் கண்டிக்கும். வணங்கிட்டா அதனால தான் இந்த உலகத்தை பற்றி சொல்ற சந்தர்ப்பத்தில் என்னது, அதாவது லஹூன் வலைபுன் வசீனா வதஃபாஹுர் வதகாசுர், அல்ல அப்படிதான் சொல்றாரு. ஒத்தருக்கு ஒருத்தர் அதிகரிச்சு கொள்ளல், ஒத்தருக்கு ஒருத்தர் அலங்காரம் காட்டிக்கிற, ஒத்தருக்கு ஒருத்தர் பெருமைக்கு தான் உலகன்றான். அப்போ உலகம் அலங்காரம், அந்த அலங்காரத்தை இஸ்லாம் விரும்பல. ஆனா அந்த அலங்காரத்தை சில இடங்கள்ல என்ன செஞ்சு இஸ்லாம் அனுமதிச்சு. அல்லாஹ் தஆலா பெண்களுடைய அழகை பத்தி சொல்ற சந்தர்ப்பத்திலேயே வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, தங்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அலங்காரத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுற இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம்.